ம் சரியாயிடுச்சா உனக்கு? குட் குட். ம் போ. இவன் நல்லா இருந்தால் வந்து மேலே வந்து வந்து குரல் கொடுத்துக்கிட்டு மேலே வந்து வந்து எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பான். அதனால் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. முதல் வந்து இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால் என் கணவருக்கு வந்து கொஞ்சம் வந்து கோல்டு, பாடி பெயின் இதெல்லாம் இருந்தது. அவருக்கு வந்து வந்துச்சுன்னா ஒரு வாரம் இருக்கும். அவருக்கு வந்து 2 நாள்லேயே வந்து இவன் டல்லாயிட்டான். அப்போ எனக்கே ஒரு யோசனை, இந்த பூனை வளர்த்தா வீட்டு ஓனருக்கெலாம் வந்து ஜுரம் வந்தால் அது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, அதனால் கூட அவனுக்கு ஜுரம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்தது, அதை பார்த்துக்கிட்டே இருந்து என் பொண்ணுக்கு வந்துருச்சு. இப்படி வீட்டில் எல்லாருக்கும் வந்து ஒரு பாடுபடுத்திட்டு போச்சு. இவன் எதனால் இவனுக்கு ஜுரம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுவாக இருக்குமோன்னு என்னுடைய யோசனையும் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, பூனை வளர்த்தா இந்த மாதிரி வந்து வீட்டில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அதை வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து சரியானதுக்கப்புறம் மேலேயே கொடாஞ்சிக்கிட்டே இருப்பான். இவரும் வந்து அவன் கூட விளையாடிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். இப்படி தான் எங்களுக்கு டைம் பாஸ் இவனால் ஆகும். இவனுக்கு இன்ஸ்டாவில் நிறைய பேர் இவனை விசாரிச்சுட்டு இருந்தாங்க, சரியாயிடுச்சா அப்படின்லாம். ஒரு சிலர் யூடியூப்லேயே கூட பேய் அடிச்சிருக்கோம் பார்த்துங்கம்மா அப்படின்லாம் கூட கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ஸை. அதுக்கப்புறம் வந்து இவன் கூட விளையாடுறது தான் அவருக்கு டைம் பாஸு. இவனை பார்க்கறதுக்காக இவனுடைய ஃப்ரெண்டு 2 பேர் வந்து வாசலான நின்றுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போனதெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.